gross, domestic, national, net, real, nominal. ஸோ இந்த பேசிக் டேர்ம்ஸோட மீனிங் தெரியாம ஃபார்முலாஸ் படிக்க ஆரம்பிச்சிங்கன்னா எக்கனாமிக்ஸ் ரொம்ப டிஃபிகல்ட்டாக தான் இருக்கும். ஸோ ஒவ்வொரு வேர்டுக்கும் ஒரு சிம்பிள் மீனிங் இருக்கு. கிராஸ்னா என்ன, டொமஸ்டிக்னா என்ன, நேஷனல்னா என்ன, நெட்னா என்ன, ஸோ ரியல் ஜிடிபி, நாமினல் ஜிடிபினா என்ன, ஸோ இந்த மாதிரி பேசிக் டேர்ம்ஸ் எல்லாம் முதல்ல கிளியர் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் நீங்க வர்ற லைக் ஜிடிபி, ஜிஎன்பி, என்டிபி, என்என்பி ஃபார்முலாஸ் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். ஸோ இந்த வீடியோல நம்ம ஃபார்முலாஸை விட பேசிக் டேர்ம்ஸை ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கலாம் ஃப்ரெண்ட். ஓகே, இப்போ நம்ம ஜிடிபி வேர்ட் பை வேர்ட் பார்க்கலாம். கிராஸ்னா என்ன? சிம்பிளா சொன்னா டிப்ரிசியேஷன் கழிக்காம இருக்கிறது. இப்போ ஒரு கண்ட்ரியோட ப்ரொடக்ஷன் வேல்யூல மிஷின்ஸ், பில்டிங்ஸ், ஈக்மெண்ட் எல்லாத்தையும் நம்ம வியர் அண்ட் டியர் இங்க கழிக்க மாட்டோம். ஸோ ஈஸி எக்ஸாம்பிள் சொல்லணும்னா ஒரு ஃபேக்டரியில மிஷின் இருக்கு, அந்த மிஷின் பேலஸ் ஆயிடுச்சு, ஸோ அதோட வேல்யூ குறைஞ்சிடும். பட் அந்த ரிடக்ஷனை நம்ம என்ன பண்றோம்னா ஜிடிபில நம்ம வந்து மைனஸ் பண்ண மாட்டோம். ஸோ அதுதான் வந்து கிராஸ். ஓகேங்களா? கிராஸ்னா டிப்ரிசியேஷன் நாட் டிடக்டட். ஸோ கிராஸ்னா கழிக்கல அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட் டொமஸ்டிக். இது ரொம்ப ஈஸி. ஒரு நாட்டோட எல்லைக்குள்ள நடக்கிற ப்ரொடக்ஷன். ஸோ இங்க முக்கியமான கொஸ்டின் என்னன்னா ப்ரொடக்ஷன் எங்க நடந்தது அதுதான். ஒரு ஃபாரின் கண்ட்ரி இந்தியால ஃபேக்டரி வச்சிருக்காங்க, அந்த ஃபேக்டரி இந்தியால ப்ராடக்ட் தயாரிக்குது. கம்பெனி வந்து ஃபாரின் கண்ட்ரி தான் சேர்ந்தது, பட் வந்து ப்ரொடக்ஷன் இந்தியாக்குள்ள நடக்குது. ஸோ அந்த ப்ரொடக்ஷன் வந்துட்டு இந்தியாஸ் ஜிடிபி அக்கௌண்ட்ல தான் வரும். ஓகேங்களா? ஸோ டொமஸ்டிக் அப்படின்னா வேர் எங்க ப்ரொடக்ஷன் நடந்தது அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் ப்ராடக்ட். ப்ராடக்ட்னா ஒரு பொருள் மட்டும் கிடையாது, இங்க கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ் ரெண்டுமே வரும். ஓகேங்களா? இப்போ கூட்ஸ்னா நம்ம என்ன சொல்லுவோம்? கார், ரைஸ், மொபைல், கிளாத்ஸ் எல்லாமே சொல்லுவோம். சர்வீசஸ் அப்படின்னா தெரியும், டாக்டர் ட்ரீட்மெண்ட் கொடுக்கறது, டீச்சிங், பேங்கிங், டிரான்ஸ்போர்ட்டேஷன் எல்லாமே. ஸோ ஒரு கண்ட்ரியில ப்ரொடியூஸ் பண்ற ஃபைனல் கூட்ஸ் அண்ட் சர்வீசஸோட வேல்யூவை தான் நம்ம வந்து வேல்யூவை ஜிடிபி மெஷர் பண்ணும். லைக் ப்ராடக்ட் அப்படின்னாலே கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ். ஓகேங்களா? ஓகே, இப்போ ஃபைனல் குட்ஸ். ஃபைனல் குட்ஸ்னா என்ன? ஸோ இது ரொம்ப சிம்பிள். ஃபைனல் யூஸ்க்காக நம்ம வாங்குற குட்ஸ், அதாவது அந்த ப்ராடக்டை வாங்கினதுக்கு அப்புறம் அதை மறுபடியும் வேற ஒரு ப்ராடக்ட் தயாரிக்க நம்ம பயன்படுத்த போறது கிடையாது. ஓகேங்களா? நீங்க ஒரு ஷாப்ல ஒரு பிஸ்கட் பேக்கெட் வாங்குறீங்க, நீங்க அது வீட்டுக்கு எடுத்துட்டு போயிட்டு சாப்பிடுறீங்க, அது ஃபைனல் குட். ஏன்னா அது ஃபைனல் யூஸ் போயிடுச்சு, அவ்வளவுதான். ஆனா ஒரு பிஸ்கட் ஃபேக்டரி இன்னொரு ஃபேக்டரி கிட்ட இருந்து பிஸ்கட் தயாரிக்க தேவையான ரா மெட்டீரியல்ஸ் வாங்கி அது ஃபைனல் குட் கிடையாது. ஓகேங்களா? அது ப்ரொடக்ஷனுக்காக பயன்படுத்தப்படுது அப்படின்னு அர்த்தம். ஸோ ஃபைனல் குட் அப்படின்றது ஒரு ஃபைனல் யூஸ், அவ்வளவுதான், முடிஞ்சிச்சு அப்படின்றது நம்ம ஃபைனல் குட்ஸ்ன்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் ஜிஎன்பி. ஜிஎன்பியோட ஃபுல் ஃபார்ம் பார்த்தீங்கன்னா கிராஸ் நேஷனல் ப்ராடக்ட். இப்போ ஜிடிபியில டொமஸ்டிக் இருந்துச்சு, இப்போ ஜிஎன்பியில நேஷனல்னு வந்திருக்கு. ஸோ நேச்சுரலி நம்மளுக்கு ஒரு கொஸ்டின் வரும், டொமஸ்டிக்குக்கும் நேஷனலுக்கும் என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னு. ஸோ டொமஸ்டிக்னு கேட்டா ப்ரொடக்ஷன் எங்க நடந்தது அப்படின்னு வரும். இப்போ நேஷனல்னு கேட்டா இந்த இன்கம் யாருடைய ரெசிடென்ஸுக்கு தொடர்பு இருக்கு அப்படின்னு. இப்போ ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஒரு இந்தியன் கம்பெனி ஃபாரின் கண்ட்ரில பிசினஸ் பண்றது, அங்கிருந்து இந்தியன் ரெசிடென்ட்ஸ்க்கு ஃபேக்டர் இன்கம் கிடைக்குது. இந்த இன்கம் நேஷனல் கான்செப்டுக்கு ரிலிவெண்ட். அதே டைம் ஒரு ஃபாரின் கம்பெனி இந்தியால ஃபேக்டரி வச்சிருக்கு, அது இந்தியால ப்ரொடக்ஷன் பண்றதுனால இந்தியா ஜிடிபில கவுண்ட் ஆகும். ஆனா அந்த கம்பெனியோட ஃபேக்டரி இன்கம் ஃபாரின் ரெசிடென்ட்ஸுக்கு போகலாம். ஸோ அதனால நேஷனல் கான்செப்டுக்கு ஃபாரின் இன்கம் அட்ஜஸ்ட்மெண்ட்ன்றது தேவைப்படும். இதுக்கு தான் NFIA, அதாவது நெட் ஃபேக்டர் இன்கம் ஃப்ரம் அப்ராட் அப்படின்றத யூஸ் பண்றோம். ஃபார்முலா பார்த்தீங்க அப்படின்னா ஜிஎன்பிக்கு ஜிஎன்பி ஈக்குவல் டு ஜிடிபி பிளஸ் NFIA. ஸோ ஃபார்முலா பார்த்தீங்கன்னா ஜிஎன்பி ஈக்குவல் டு ஜிடிபி பிளஸ் NFIA. ஸோ ஃபாரின் கண்ட்ரியில நம்ம ரெசிடென்ட்ஸ் ஏர்ன் பண்ற ஃபேக்டர் இன்கம் மைனஸ் நம்ம கண்ட்ரியில ஃபாரின் ரெசிடென்ட்ஸ் ஏர்ன் பண்ற ஃபேக்டர் இன்கம், தட்ஸ் NFIA. ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க, ஜிடிபின்னா வேர், ஜிஎன்பின்னா ஊ. ஓகேங்களா? நெக்ஸ்ட் பிஃபோர் என்டிபி அண்ட் என்என்பி டிப்ரிசியேஷனை ஒரு தடவை கிளியர் பண்ணிக்கலாம். ஒரு மிஷின் 10 lakh rupees இருக்கு. ஓகேங்களா? அது நிறைய வருஷம் அதை வந்து யூஸ் பண்ணிட்டாங்க. ஸோ இப்போ அதோட வேல்யூ வந்துட்டு பார்த்தீங்கன்னா 7 lakhs. ஸோ வேல்யூ எவ்வளோ குறைஞ்சிருக்கீங்க? 3 lakhs குறைஞ்சிருக்கு. ஸோ இந்த 3 lakh ரிடக்ஷன் தான் நம்ம என்ன சொல்றோம்னா டிப்ரிசியேஷன் சொல்றோம். ஸோ டிப்ரிசியேஷன் அப்படின்னா கேபிட்டல் கூட்ஸோட வேல்யூ யூஸ் அண்ட் ஏஜ் காரணமா குறையிறது. ஓகேங்களா? மிஷின், பில்டிங், ஸோ இந்த மாதிரியான திங்ஸ்க்கு டிப்ரிசியேஷன் ஏற்படும். ஓகேங்களா? ஸோ என்டிபியோட ஃபார்முலா பார்த்தீங்கன்னா என்டிபி ஈக்குவல் டு ஜிடிபி மைனஸ் டிப்ரிசியேஷன். அதாவது எக்ஸாம்பிள் ஜிடிபி வந்து 100 crore, டிப்ரிசியேஷன் ஒரு 10 crore-னா என்டிபி ஈக்குவல் டு 100 crore மைனஸ் 10 crore, அதாவது இப்போ உங்களுக்கு என்ன வரும்? 90 crore வரும். ஸோ ஜிடிபிக்கும் என்டிபிக்கும் டிஃபரன்ஸ் என்னன்னா டிப்ரிசியேஷன் தான். ஸோ ஜிடிபியில்
டிப்ரிசியேஷன் டிடெக்ட் பண்ணல, என்டிபில டிப்ரிசியேஷனை டிடெக்ட் பண்ணிட்டோம். அவ்வளவுதான். நெக்ஸ்ட் என்என்பி. என்என்பியோட ஃபுல் ஃபார்ம் நெட் நேஷனல் ப்ராடக்ட். ஜிஎன்பினா என்ன? கிராஸ் நேஷனல் ப்ராடக்ட். அகைன் சேம் லாஜிக், கிராஸ் நெட்டா மாத்தணும், அவ்வளவுதான். ஸோ டிப்ரிசியேஷன் வந்து கழிக்கணும். ஃபார்முலா வந்து NNP ஈக்குவல் டு ஜிஎன்பி மைனஸ் டிப்ரிசியேஷன். எக்ஸாம்பிள், ஜிஎன்பி 120 crore, டிப்ரிசியேஷன் 20 crore. இப்போ 120 crore இருந்து 20 crore நம்ம மைனஸ் பண்ணும்போது 100 crore வருது. ஸோ ஜிஎன்பியில் டிப்ரிசியேஷனை நம்ம கழிக்கிறத என்என்பின்னு சொல்லுவோம். சப்ஸ்கிரைப் UPSC Kirti Prep for more concepts. Thank you.